இந்த வீடியோவில் நாங்கள் பேசிக் கமாண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்போ நான் வந்து போன வீடியோலெல்லாம் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு ரவுட்டருக்குள்ளே போய்த்து சுவிட்சுக்குள்ளே போய்த்து கன்ஃபிகரேஷன் எல்லாம் செய்யலும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத சரியாக பார்த்துக்கொண்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலை பண்ணி பார்க்கணும். இந்த அவுட்புட் எல்லாம் சரியாக ஒர்க் அவுட் பண்ணுதாண்டு. அப்போ தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரையலும். ரைட், இப்போ எங்களோட சுவிட்சுக்கு நேம் சுவிட்சுன்னு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் வேண்டிய ஒரு கன்ஃபிகரேஷன் செய்கிறா இருந்தால் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு போகணும். அது உங்களுக்கு இப்போ தெரியும். சுவிட்சிட பேரை மாற்றணுமா இருந்தால் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் தேவையான பேர் நான் அடிச்சுக்கிறேன் இஎன்டி. அப்போ உங்களோட சுவிட்சிட பேர் மாறும். இனி வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து சுவிட்சுன்னு வராது, இஎன்டின்னு தான் வரும். அப்போ இது குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட்லேருந்து மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு சுவிட்சுக்கு ஐபி அட்ரஸ் ஒன்று செட் பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகணும். அது என்ன இன்டர்ஃபேஸ்? VLAN 1. அப்போ இன்டர்ஃபேஸ் VLAN 1 அதுக்குள்ளே போய் தான் எங்களுக்கு ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஐபி ஸ்பேஸ் ஏடி அடித்து டப் அடித்தா இது வரும். அப்புறம் இதை நாங்கள் டைப் பண்ணணும் ஃபுல்லாக. கன்ஃபிகர் பேனர் அப்படின்னா மெசேஜ் ஆஃப் த டே. இப்போ நீங்கள் உங்களோட சிஸ்கோ டிவைஸுக்கு லொக் ஆகக்குள்ள நாங்கள் செல்லுமே ஒரு நீங்கள் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று வரும், லாகின் டு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், லாகின் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், லாகின் டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு சும்மா ஒரு மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அப்போ அது மெசேஜ் ஆஃப் த டே. அதோட கமாண்ட் வந்து பேனர். அப்போ நாங்கள் கன்ஃபிகர் மோடில் இருந்து இப்போ எங்களோட சுவிட்சிட்ட பேர் இஎன்டியாக மாறிக்குது. நாங்கள் கன்ஃபிகர் மோடில் இருந்து பேனர் ஸ்பேஸ் எம்ஓடிடி அண்ட் ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணலாம். ஒன்றோ சி அண்டு கொடுக்கலும், அஸ்ட்ரிக், ஹேஷ், ஏதாவது நீங்கள் ஒரு கேரக்டர் ஒன்றைக்கு நான் யூஸ் பண்ணணும். அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட மெசேஜ் இதிலிருந்து இதுக்கு டிஸ்பிளே பண்ணணுமெண்டு கொடுக்கலும். அப்படின்னா பேனர் எம்ஓடிடி அஸ்ட்ரிக் என்டர் என்ற உடனே எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்டர் டெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ நாங்கள் என்டர் டெக்ஸ்ட் மெசேஜ் என் வித் த கேரக்டர் அஸ்ட்ரிக். இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன், இஎன்டி சிஸ்டம்ஸ் அஸ்ட்ரிக். இங்கே நீங்கள் வேண்டி ஒன்று டைப் பண்ணாலும் அது டிஸ்பிளேயில் வராது. இந்த கேரக்டர் எங்கே நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ அது வரைக்கும் இருக்கிற மெசேஜ் டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அங்கே நீங்கள் என்னத்தை டைப் பண்ணியாலும் டிஸ்பிளே ஆகாது. சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளில் கேட்கும், இப்படி போட்டால் எது எங்களோட அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த கேரக்டர் நீங்கள் கொடுக்குறோம் அதோடு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுற மெசேஜ் நின்றுடும். இது மெசேஜ் ஆஃப் த டே. ரைட், நீங்கள் உங்களோட டிவைஸுக்குள்ளே போகக்குள்ளே இந்த மெசேஜ் வந்துடும். இப்போ நாங்கள் ஒருக்கா கன்சோல் கேபிள் அடித்து லைன் கன்சோலுக்குள்ளே போனோம். இப்போ நாங்கள் பார்க்குற எப்படி தெரியுமா, இந்த சுவிட்சுக்கு ஒரு செக்யூரிட்டி. ரைட், எல்லா ஓப்பன் சைடாலேயும் செக்யூரிட்டி கொடுக்குற இது தான் நார்மல் எங்களோட நெட்வொர்க் சைபர் செக்யூரிட்டியில் வந்து அட்வான்ஸ் எல்லாம் படித்து போகக்குள்ள செக்யூரிட்டின்னா எந்தெந்த சைடால் ஓப்பன் ஆகிறோம் அந்த எல்லா சைடுக்கும் நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறோம். அப்போ கன்சோல் கேபிள் ஒன்று அடித்து ஒருத்தர் கன்சோல் போர்ட் மூலமாக எங்களோட சிஸ்கோ டிவைஸுக்கு லொக்காக வாரண்டா நாங்கள் என்ன செய்கிற கன்சோல் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். அப்போ கன்ஃபிகர் மோடில் இருந்து உங்களுக்கு போக தெரியும். இப்போ லைன் ஸ்பேஸ் கன்சோல் ஸ்பேஸ் 0 என்டர் பண்ணின உடனே எங்களோட மோட் வந்து மாறும். ரைட், இங்கே வந்து கன்ஃபிகர் டேஷ் லைன் என்று வரும். ரைட், நாங்கள் இப்போ லைன் மோடில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு லொகின் அண்டு 2 இருக்கிறேன். இது வந்து உள்ளுக்கு லொக் ஆகிறது, அடுத்த வந்து இந்த மெசேஜ் லொக் பண்ணுறது. அதனால் இதை சரியாக நாங்கள் டைப் பண்ணோம், LOGIN லொகின். ரைட், இப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க் அடித்து இந்த கமாண்ட் எல்லாம் பார்க்குறது கிளியர். லொகின் என்டர் இங்கே வச்சு நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணணும். என்டரை ப்ரெஸ் பண்ணின உடனே ஒரு மெசேஜ் ஒன்று வரும், until the password is set line console will be disabled. அப்போ நாங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும். மிக நான் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ பாஸ்வேர்ட் ஸ்பேஸ் சிஸ்கோ என்டர். இனி நீங்கள்
கன்சோல் போர்ட்டுக்கு போகல உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா தான் எங்களுக்கு யூசர் மோடுக்கு போயிடும். இப்போ அதே மாதிரி கொடுத்த பாஸ்வேர்டு ஒன்றை ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் லைன் மோடுக்கு போய்த்து, அப்போ லைன் கன்சோல் 0க்கு போனால் இந்த மோடுக்கு போவீங்க. அங்கே போய்த்து நீங்கள் நோ பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணினா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி எங்களுக்கு ப்ரிவிலேஜ் மோட் பாஸ்வேர்டை செட் பண்ணிடணும். அப்படின்னா யூசர் மோட்லேருந்து நீங்கள் எனேபிள் அடித்தா தான் ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடும். அப்போ கன்ஃபிகரேஷன் மோட்லேருந்து எனேபிள் ஸ்பேஸ் பாஸ்வேர்ட் ஸ்பேஸ் நான் கொடுக்குற 1 2 3. அப்போ இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்குற 2 மெத்தட் இருக்கிற, ஒன்று எனேபிள் பாஸ்வேர்ட், ஒன்று எனேபிள் சீக்ரெட். இது வந்து மிச்சம் பவர்ஃபுல், ஃபுல்லி என்கிரிப்டட். என்ன செஞ்சு இந்த பாஸ்வேர்ட் கிளியர் டெக்ஸ்ட்டில் காட்டாது, ஹேக் பண்ணலாம் கஷ்டம். இப்போ எனேபிள் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து அது கிளியர் டெக்ஸ்ட்டில் தான் நீக்கும். அப்போ எங்களுக்கு ரெண்டையும் கொடுத்து பார்க்கலும். எனேபிள் பாஸ்வேர்ட் 1 2 3 இது ரெண்டும் சேம் ஆகலாம். எனேபிள் சீக்ரெட் 4 5 6. ஆனால் இந்த 2 பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தா நீங்கள் எப்போயுமே எனேபிள் மோடுக்கு போக்கோல் இந்த பாஸ்வேர்டு அடித்தா தான் போடும், இது அடித்து போடாது. ரைட், இவர் தான் பவர்ஃபுல். அப்போ எங்களுக்கு ஷோ ரன்னிங் கன்ஃபிகில் பார்க்கலும். பார்த்தா சீக்ரெட் பாஸ்வேர்டு இன்னும் இப்படி என்கிரிப்ட் ஆகிக்கும், கம்ப்ளீட்லி என்கிரிப்டட். ஆனால் உங்களோட எனேபிள் பாஸ்வேர்டு வந்து இப்படி கிளியராக 1 2 3 நிற்கும். அப்படின்னா யாராவது இந்த பாஸ்வேர்டு எந்த முறையில் சரி ரீட் பண்ண பார்க்குறாருன்னு அது கிளியர் டெக்ஸ்ட்டில் தான் நிற்கும். அப்போ எங்களுக்கு ஒரு கமாண்ட் அடித்து இதே என்கிரிப்ட் பண்ணேலும் இதை மட்டும் பவர்ஃபுல் இல்லை, இதே எங்களுக்கு ஒன்றுமெண்டா என்கிரிப்ட் பண்ணேலும் கன்ஃபிகர் மோடில் போய் அடித்தா சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் உண்டு. என்னென்ன பாஸ்வேர்டு நாங்கள் யூஸ் பண்ணினோமோ எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஷோ ரன்னிங் கன்ஃபிகர் அடித்தா இந்த 1 2 3 வந்து இப்படி என்கிரிப்ட் ஆகும். இந்த மட்டும் அட்வான்ஸ் இல்லை. இப்போ எனேபிள் சீக்ரெட்ன்ற மிச்சம் பவர்ஃபுல். ரைட், அப்போ எங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்க இப்போ தெரியணும். இனி நீங்கள் யூசர் மோட்லேருந்து எனேபிள் அண்ட் அடித்தா பாஸ்வேர்டை கேட்கும், பாஸ்வேர்டை கொடுத்தா தான் உங்களுக்கு போயிடும். இதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் கன்ஃபிகர் மோடில் போய்த்து நோ எனேபிள் சீக்ரெட் என்டர் அடித்த உடனே அந்த பாஸ்வேர்ட் இல்லா போய்த்துடும். அப்போ நாங்கள் நெட்வொர்க் கேபிள் மூலமாக எங்களோட சிஸ்கோ டிவைஸுக்கு லொக் ஆகணுமா இருந்தால் VTY வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் இது மூலமாக தான் நாங்கள் போகிறோம். அப்போ லைன் ஸ்பேஸ் VTY 0 உங்களுக்கு தெரியா எத்தனைக்கு சப்போர்ட் பண்ணுமெண்டு. இப்போ நான் கொஸ்டின் மார்க்ஸ் அடித்தா எங்களுக்கு காட்டும் எத்தனை லைன் சப்போர்ட் பண்ணுறேன்டு. நார்மலி ஸ்விட்ச் வந்து 15 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரைட், அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன செய்யலும் அதை டைப் பண்ணிவிட்டு டு சி நம்பர் ஆஃப் VTY போர்ட் சப்போர்ட்டட் டைப் லாஸ்ட் நம்பர் அட் என். சரியா, அப்போ 0 போட்டு கொஸ்டின் மார்க் அடித்தா எங்களுக்கு காட்டும் எத்தனை சப்போர்ட் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும் VTY ஸ்பேஸ் 0 ஸ்பேஸ் 15. அப்போ 0 to 15 வரைக்கும் அந்த கனெக்ஷன் அப்படியே VTYயால் லொக் ஆகிறதுக்கு அவர் வர்ச்சுவலாக செட் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும், நாங்கள் இங்கே செட் பண்ணுறேன் நான். இப்போ லைன் VTY என்று போனாக்க எங்களோட மோட் வந்து லைனுக்கு மாறும். ரைட், லைன் கன்ஃபிகரேஷனுக்கு மாறும். அப்போ நாங்கள் லொகின் பாஸ்வேர்ட் ரிமோட்டுன்னு கொடுத்திக்குது. அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் கன்சோல் கேபிள் அடித்தாட்டியும் உங்களுக்கு ஒரு பிசியில் நெட்வொர்க் கேபிள் அடித்து உங்களுக்கு என்ன செய்யலும் அந்த பிசியில் உங்களுக்கு இப்போ டெஸ்க்டாப்பில் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை செட் பண்ண தெரியும். ரைட், அதிலிருந்து எங்களுக்கு அடிச்சேலும் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். டெல்நெட் அந்த ஸ்விட்சோட ஐபி அட்ரஸ் எங்களுக்கு தெரியணும். நாங்கள் நேரத்தோட ஐபி அட்ரஸ் கொடுத்திக்கிற அந்த ஸ்விட்சோட எங்களோட பிசிக்கு கம்யூனிகேட் பண்ணலும் ஆயிக்கணும். அந்த ஐபி அட்ரஸ் அடித்த உடனே எங்களுக்கு ரிமோட்டாக அதுக்கு லொக் ஆகலும் பாஸ்வேர்டை கேட்கும். ரிமோட் ஒன்று கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் மோடுக்கு போகிறதுக்கு இயலும். அப்போ இது நாங்கள் வேர்ச்சுவலாக லொக் ஆகிறதுக்கு எனேபிள் பண்ணின பாஸ்வேர்ட் வேர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிற மெத்தட் 2 இருக்கிற. ஒன்று டெல்நெட், ஒன்று SSH. டெல்நெட் வந்து டிஃபால்ட், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு கிளையண்ட் பிசியிலிருந்து TELNET
டெல்நெட் அண்ட் அடித்து ஸ்பேஸ் ஐபி அட்ரஸ் அடித்த உடனே உங்களுக்கு அந்த டிவைஸுக்குள்ளே லொக் ஆகிடும். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் கிளியர் டெக்ஸ்ட்டில் தான் போகும். அப்போ ஹேக்கர் ஒன்றுக்கு அதை லேசாக ஹேக் பண்ண லேசி. அதனால சிக்யூர் ஷெல் ஹோஸ்ட்டை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, எஸ்எஸ்ஹெச். அப்போ எஸ்எஸ்ஹெச் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகாது. இங்கே வந்து விடிவை எனேபிள் பண்ணின உடனே டெல்நெட் எனேபிள். எஸ்எஸ்ஹெச் அப்படி எனேபிள் ஆகாது. கட்டாயம் நாங்கள் ஹோஸ்ட் நேம் ஒன்று கொடுக்கவே வேணும். இப்போ ஆல்ரெடி நாங்கள் கொடுத்திருக்கிற அப்படி இல்லாட்டி இப்போ டெல்நெட்டுக்கு வந்து நீங்கள் ஹோஸ்ட் நேம் ஒன்று கொடுக்க தேவையில்ல, இப்படி இது ரெண்டையும் செஞ்சால் போதும். ஆனால் எஸ்எஸ்ஹெச்சுக்கு கட்டாயம் நீங்கள் ஹோஸ்ட் நேம் ஒன்று கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட், அவர் டொமைன் நேம் ஒன்று யூஸ் பண்ணுவார். அதனால கட்டாயம் ஐபி டொமைன் நேம் இது எந்த பேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறதில்ல. கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன் நேம் கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு போகிறோம். இது தான் எங்களோட மெயின் கமாண்ட். இப்போ உங்களுக்கு கமாண்ட் மறந்தால் என்ன செய்யலும்? ஸ்பேஸ் கொஸ்டின் மார்க் அடித்தா டக்குனா கிரிப்டோ ஸ்பேஸ் கொஸ்டின் மார்க் கீ ஜெனரேட் ஆர்எஸ்ஏ ஜெனரல் கீஸ் மாடியூலஸ் 1024. இது வந்து ஒரு அவரேஜ் நல்ல என்கிரிப்ஷன் உண்டு. அதனால நாங்கள் இதை 1024 கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு வரும் இந்த இதில் என்ன டிரான்ஸ்போர்ட் நீங்கள் செய்ய போகிறேன்ண்டு. டிரான்ஸ்போர்ட் இன்புட் நீங்கள் எஸ்எஸ்ஹெச்ன்னு கொடுத்தாட மீனிங் என்ன தெரியுமா? இந்த டிவைஸுக்கு எஸ்எஸ்ஹெச் மூலமாக மாத்திரம்தான் கனெக்ட் ஆகலும். ரைட்? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் டெல்நெட் இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்தா உங்களோட டிவைஸுக்கு வந்து ரெண்டாலையும் கனெக்ட் ஆகும். எஸ்எஸ்ஹெச்சாலையும் கனெக்ட் ஆகலும், டெல்நெட் அண்ட் அடிச்சும் கனெக்ட் ஆகலும். அப்போ டிரான்ஸ்போர்ட் இன்புட் ஆல். சரியா? ரைட். அப்போ டெல்நெட் கனெக்ட் ஆகிறது பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கிளையண்ட் பிசிக்கு போனோன்னா அதில் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் எஸ்எஸ்ஹெச்சுக்கு பதிலாக டெல்நெட் TELNET வேறு ஒன்றும் தேவையில்ல, ஐபி அட்ரஸ் மாத்திரம் அடிச்ச உடனே உங்களை லொக்காக விடும். ஆனால் நீங்கள் எஸ்எஸ்ஹெச்சில் நீங்கள் ஒரு டிவைஸுக்கு பிசியில் இந்த கனெக்ட் ஆகிற இருந்தால் இந்த ஃபார்மேட் இது தான், SSH ஸ்பேஸ் -L. அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். இது எந்த வேர்டும் சரி, நாங்கள் இங்கே என்ன கன்ஃபிகர் பண்ணுறது யூஸ் பண்ணினதால அந்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்தால் அவருக்கு அந்த கன்ஃபிகரேஷனோடு போகலை, எரராக எடுக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிவைஸில் ஐபி அட்ரஸை அடித்தா உங்களுக்கு வந்து SSH மூலமாக அந்த டிவைஸுக்குள்ளே லொக் ஆகலும். அப்படி லொக் ஆகக்குள்ளே அந்த விடிவை பாஸ்வேர்டை தான் கேட்கும். பாஸ்வேர்டை கேட்டால் நாங்கள் ரிமோட் ஒன்று கொடுக்குறோம். அப்போ இப்போ நல்ல கிளியராக ஆயிக்கணும். லைன் விடிவையை எனேபிள் பண்ணினா ரிமோட் லாகிங் வந்து ஒன்றாகும். டெல்நெட்டால் எங்களுக்கு உடனே லொக் ஆகலும். அதில் கம்யூனிகேஷனை சிக்யூர் பண்ணணுமெண்டா நாங்கள் SSH எனேபிள் பண்ணணும். அப்போ ஓல்ண்டு கொடுக்காம நாங்கள் SSH மாத்திரம் இங்கே கொடுத்தா டெல்நெட்டால் லொக் ஆகலாம். அப்போ நீங்கள் SSH அடித்தே தான் லொக் ஆகணும். இப்போ லொக் ஆகினோடனே இதை நாங்கள் கொடுத்த அந்த பேனர் மோட் அதை காட்டும். இதுதான் நாங்கள் மெசேஜ் ஆஃப் த டேண்டு. ரைட்? அடித்து எங்களுக்கு அப்படி எங்களோட ரவுட்டருக்குள்ளே போடும். அதுக்கு போகிற எங்களுக்கு அகினிருந்து நாங்கள் எனேபிள் அடிச்சலாக்கே நாங்கள் எனேபிளுக்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திக்கிறோம். அதை கேட்கும். அதை எனேபிள் பாஸ்வேர்டு சீக்ரெட்டுன்னு ரெண்டும் கொடுத்தீங்கன்னா சீக்ரெட்டு கொடுத்த பாஸ்வேர்டை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு போகிற எங்களுக்கு அகினிந்து கன்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிடும். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? இதை கிளியராக விளங்கெடுத்துக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட கமாண்ட் செட்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நல்லா விளங்கெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்த கன்ஃபிகரேஷன்லேயும் நாங்கள் இப்படி தான் கன்ஃபிகர் பண்ணுறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் கன்ஃபிகரேஷன் போக்குள்ள அந்த இடத்துல மாத்திரம் கன்ஃபிகரேஷன் தேவையாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், ஃபுல்லாகவே டெமோ பண்ணிவிட்டு அப்படி ப்ராக்டிக்கலை செய்கிறேன். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுக்கு போகிறோம். இதில் உங்களுக்கு ரீட் பண்ணி செய்யலுமான ஸ்டேட்டஸ் லீக்கக்குள்ள அதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி செய்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக செஞ்சுப்படும். அதே நேரத்தில் வீடியோவும் ஷார்ட் ஆகும். தேங்க்யூ.